பூனைகள வந்து நாம வந்து சகுனத்தடையா நினைக்கிறோம். ஆனா பூனைகளுக்கும் நெறைய உள்ளுணர்வு சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க ஆன்மீகவியலாளர்கள். என்ன சொல்றாங்க ஆன்மீகவியலாளர்கள் அப்படின்னா, நம்ம வாசப்படியில வந்து அது உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னா, நான் அது அந்த இடத்துல வந்து தியானம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பூனைகள. அது மட்டும் இல்லாம பூனைகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ள சாதாரணமா எல்லா வீட்டுக்குள்ளேயும் அது நுழைஞ்சிடாதாம். எல்லா வீட்டுக்குள்ளேயும் நுழையாத, அந்த முக்கியமான வீட்டுக்குள்ள நுழையுது, நுழைஞ்சு போயிட்டு வெளிய வருது அப்படின்னா, அந்த வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் முழுமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எந்த இடத்துலயும் அது ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு முக்கியமான இடங்கள்ல உட்காருது, நிக்கிது அப்படின்னா, அது வந்து நமக்கு எதிரான துர்சக்திகள வந்து விலக்குது. அதனால தான் வந்து பூனைகள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அபசகுனம் அப்படின்னு சொல்றது வந்து தப்பு அப்படிங்கிறாங்க. அதனால தான் பூனைகள் வந்து எந்த இடத்துலயும் முக்கியமான இடங்களுக்கு மட்டும்தான் வருங்கிறதால தான் அது லட்சுமி கடாட்சம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஆன்மீகவியலாளர்கள். எத்தனை வீட்டுக்கு இந்த மாதிரி பூனை வருது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.